எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. திமுக அணி வர்சஸ் விஜய் அணி என்கின்ற நிலைமைதான் அடுத்த ஆண்டு ஏற்படும். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பிரம்மாண்ட மாநாட்டை நடத்தி மதுரையில் மாஸ் காட்டியிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். விக்கிரவாண்டியில் தாவேகாவின் முதல் மாநாடு கொள்கை விளக்க மாநாடாக அமைய மதுரையில் விஜய் பேசப் போகும் அரசியல் என்ன என்ற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் களத்தில் எகிரி இருந்தது. விக்கிரவாண்டியில் கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யார் என்று அடையாளம் காட்டிய விஜய் மதுரையில் அதை ஆணித்தரமாக சொல்லிவிட்டார். நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். மாநாட்டு மேடை முகப்பில் அண்ணா, எம்ஜிஆர் புகைப்படங்கள் எல்லாம் தனி கவனம் பெற்றது. இதில் ஹைலைட் விஜய் தனது கொள்கை தலைவர்களை தாண்டி அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆரை தனித்துவப்படுத்தியது. நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். விஜய் சொல்வது போல மதுரை என்றாலே தமிழக அரசியலில் நிச்சயம் நினைவுக்கு வருவார் எம்ஜிஆர். திருவிழாவாக இருக்கட்டும், தமிழக அரசியலாக இருக்கட்டும், இரண்டிலுமே மதுரை மண்வாசம் இருக்கும். செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு செல்லும் பாதை மதுரையில் தொடங்குகிறது என்பது அரசியல் வல்லுநர்களின் பொதுவான கருத்து. 1972 அக்டோபர் 17 அதிமுக பிறந்த மண் மதுரை. அதிமுக கொடி பறந்த முதல் மண்ணும் மதுரைதான். அதிமுகவுக்கு பல வெற்றிகளை கொடுத்த மண்ணும் மதுரைதான். அதிமுகவை தோற்றுவித்த பிறகு அவர் போட்டியிட தொகுதிகளும் மதுரையை மையமாகவே கொண்டிருந்தன. இப்படி எம்ஜிஆரின் சினிமா அரசியல் வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த மண் மதுரை. இதனை சுட்டிக்காட்டியே பேசியிருந்தார் விஜய். எம்ஜிஆர் பாடலை பாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்திய விஜய், மக்கள் அரசியல் என்ற சவுக்கை எடுப்போமா என அட் எ டைமில் திமுகவையும் பாஜகவையும் பகிரங்கமாக அட்டாக் செய்தார் விஜய். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா? யாருக்கு எதிரான தானே கேட்கிறீங்க? வேற யாரு? மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான். எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல? அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல? அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சவர்? இதெல்லாம் மதுரையில் எம்ஜிஆர் லெகசிக்கு விஜய் சொந்தம் கொண்டாடுகிறாரா என்ற கேள்வியை எழுப்ப அவர் கொடுத்த மற்றொரு அட்டாக்கும் அதிரடியாகவே இருந்தது. இதுவரையில் திமுகவையும் பாஜகவையும் விளாசிய விஜய் கூட்டணி விவகாரத்தில் அதிமுகவையும் மறைமுகமாக அட்டாக் செய்தார். நம்ம தலைமையில நாம் அமைக்க போற இந்த உண்மையான மக்களாட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியே அணி அணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குங்க. நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியால இருக்காது, சுய மரியாதை கூட்டணியா தான் இருக்கும். இந்த ஒரு பக்கம் RSS கிட்ட அடிபணிஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியால நம்ம கூட்டணி இருக்காது. அதே வேளையில் அதிமுக தொண்டர்கள் நிலையை பாருங்கள் என சென்டிமெண்டாக டச் செய்தார் விஜய். இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க.
2026ல சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. அதிமுக நிலையை பார்த்து அக்கட்சி தொண்டர்கள் வேதனையில் தவிக்கிறார்கள் என மறைமுகமாக அக்கட்சி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார் விஜய். யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் என்று விஜய் சொன்ன சூசகம் அவர் அதிமுக வாக்காளர்களை குறிவைக்கிறாரா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அதோடு அல்லாமல் 2026 தேர்தலில் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் என்று சொல்லி அதிமுகவை டார்கெட் செய்தார் விஜய். 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அதுபோக 234 தொகுதிகளிலும் நானே வேட்பாளர் என்ற ஜெயலலிதா பாணி அணுகுமுறையையும் விஜய் கையில் எடுத்ததை பார்க்க முடிந்தது. மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய். என்னடா எல்லா தொகுதியிலும் ஒரே வேட்பாளர்னு பாக்குறீங்களா? 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். இதற்கிடையே எம்ஜிஆரை விஜய் கையில் எடுத்திருப்பது சரியான வியூகம் என்றார் எம்ஜிஆருடன் அரசியலில் பயணம் செய்த பன்ருட்டி ராமச்சந்திரன். அது மட்டுமல்ல, வரும் தேர்தலில் தாவேக வெர்சஸ் திமுக தான் என்றும் குறிப்பிட்டார் பன்ருட்டி ராமச்சந்திரன். இந்த டிசம்பர் வரை தான் பல அணிகளினுடைய தேர்தல்கள் குழப்பம் இருக்கும். இந்த டிசம்பருக்கு பிறகு திமுக அணி வர்சஸ் விஜய் அணி என்கின்ற நிலைமைதான் அடுத்த ஆண்டு ஏற்படும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தவர் அறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்லுகின்ற வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள், அல்லது அதே வாய்ப்பை நடிகர் விஜய் அவர்களும் பயன்படுத்தப் போகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு என்று இருக்கின்ற தலைவர் கலைஞர் மட்டும்தான் என்று ஆகிவிடுகிறது. ஆகவே அது ஒரு நல்ல பிரச்சார யுக்தி என்று தான் நான் கருதுகின்றேன். கட்சியில் இருக்கிறோம், ஆனால் நம்முடைய கட்சி திமுகவை வீழ்த்துகின்ற சக்தி பெற்றதில்லை. ஆனால் இன்னொரு சக்தி திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிவோடு இருக்கிறது என்றால் நாம் இந்த கட்சியிலே இருந்தாலும் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவது, வாக்களிப்பு, அதுதான் ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங் என்று சொல்வார்கள். ஆகவே அதிமுகவிலே கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய ஓட்டுக்களை வீணாக்குவதை விட விஜய் அவர்கள் நாளைக்கு வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை வருமையானால் அவர்களுக்கு வாக்களிக்கலாம் என்றே கருதுவார்கள். விஜயின் இந்த அதிரடிக்கு அரசியலிலும் உழைத்தால்தான் முன்னுக்கு வரலாம், திமுகவை எதிர்க்கும் கட்சி அதிமுக தான் என்றார் எடப்பாடி பழனிசாமி. சில பேர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இமாலய சாதனை சாதித்த போல பேசுறாங்க, டைலாக் பேசுறாங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்ல. பேர் எண்ணுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 2026 தேர்தல் களம் 4 முனை போட்டியாக செல்ல போட்டி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் என்று விஜய் சொல்லியிருப்பது அரசியலில் கவனம் பெற்றிருக்கிறது. அதற்கேற்றாற்போல அடுத்தது தாவேக கூட்டணியில் யார் யார் சேரப்போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பையும் அதிகரித்திருக்கிறது. இந்த சூழலில் அதிமுக மீது அட்டாக்கை தொடங்கி இருக்கும் விஜய் எம்ஜிஆர் லெகசிக்கும் அதிமுக வாக்குகளுக்கும் குறிவைக்கிறாரா என்ற கேள்வியையே அரசியல் களத்திலும் எழுப்பியிருக்கிறது.